வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹமாஸ் என்ற முடிந்து போன மற்றும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களை கண்டால் ஆடைகளிலேயே சிறுநீர் கழித்த, அதனால் சும்மா பேசல, இந்த பதிவை ஆதாரத்தோடு புகைப்படத்தோடு இஸ்ரேல் இராணுவ வீரரை கண்டு ஒரு ஹமாஸ் பன்றி ஆடையிலேயே சிறுநீர் கழித்த நிலையில் புகைப்படத்தை வெளியிட்டு பேசியிருந்தேன். மேலும் பெண் வேடங்கள் போட்டு தப்பித்து ஒளியும் இந்த ஹமாஸ் பன்றி கூட்டத்தின் தலைவனாக கொளுத்த பன்றி கலீல் அல் ஹயா என்பவன் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கான். 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. இந்த பதிவு ஏன் தரேன் அப்படின்னா, ஒரு சின்னம் சிறு தேசமான இஸ்ரேல் நிம்மதியாக வாழக்கூடாது, அவர்களை சுற்றி என்றைக்குமே பயங்கரவாதம் இருந்து அந்த அப்பாவி மக்களை கொல்ல வேண்டும் என்று முற்றாக இந்த அரபிய நாடுகள், அதாவது இந்த 22 அரபு நாடுகள் நேரடியாக ஒன்றாக சேர்ந்து சண்டைக்கு போனாலும் இஸ்ரேலிடம் மாபெரும் தோல்வியை தழுவுவாங்க. அதனால இந்த பயங்கரவாதிகளை ஊக்குவித்து இந்த தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதம், போர், வன்முறை அந்த பிராந்தியம் முழுவதும், அதை தாண்டி உலகம் முழுவதும் இருப்பது போல பார்த்து கொள்வார்கள். அது இந்த பதிவு உங்களுக்கு புரிய வைக்கும். மேலும் என்ற கேள்வி கேட்குறீங்க, சார் ஹமாஸை கொன்னுட்டாங்கிறீங்க, இசபுல்லா தலைவனை கொன்னுட்டாங்கிறீங்க, திரும்ப திரும்ப சண்டை போடுறானுங்க, ஏன் அப்படின்னா அந்த கேள்விக்கும் ஒரு நல்லதொரு பதிலை கொடுக்கும். இன்னைக்கு நிலைமைக்கு ஹமாஸ் என்பது ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்ட பயங்கரவாத இயக்கம். அவங்கள மட்டுமே அழிக்கல, அவங்களை கொல்லும் போது அந்த தேசத்தையே முற்றாக அழித்து மண்மேடாக்கிட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே இப்படி ஒரு போர் முறையை, ஒரு தேசம் அழிந்து போனதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு நன்றாக வாழ்ந்த மக்கள் அவர்கள் பண்ணிய பயங்கரவாதத்தால் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்ததால் அந்த அக்டோபர் 7 தாக்குதலால் முற்றாக அழிக்கப்பட்டார்கள். ஹமாஸ்ல ஒரு தலைவனுமே இல்லை. ஹமாஸ் பயங்கரவாதிகள் 90% கொல்லப்பட்டாங்க. ஒருவேளை சாப்பாட்டிற்காக அங்குள்ள பெண்கள் விபச்சாரத்திற்கு தள்ளப்படும் செய்யும் நிலை அங்கு இருக்கு. இந்த சூழல்ல தான் கலீல் அல் ஹயாவை தலைவரை நியமிச்சிருக்காங்க. இப்போ உலக நாடுகள், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் சொல்றாங்க, ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கம் இருக்கக்கூடாது, அவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது, புதிதாக ஜனநாயக ஆட்சி காசாவில் மலர வேண்டும், புதிய தலைவர்கள் வர வேண்டும், காசா கட்டித்தரப்படும், ஹமாஸ் என்று ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல், அமெரிக்கா, இந்தியா நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. அப்படி பேசிட்டு இருக்க சமயத்தில் இந்த கொளுத்த பன்றியை தலைவராக நியமித்திருக்கார்கள். இதை நியமித்தது கத்தார். இவன் இருப்பதும், இந்த கொளுத்த பன்றி இருப்பதும் கத்தாரில். முடிஞ்சு போன இயக்கத்திற்கு ஒரு தலைவனை உருவாக்கி பணங்களை கொட்டி கொடுத்து மீண்டும் இந்த பயங்கரவாதம் பெருக வேண்டும் என்ற நோக்கில் கத்தார் செய்யுது. இதையே தான் இசபுல்லாலையும் நடக்குது. இசபுல்லா தலைவன் இருப்பது ஈரான்ல, இசபுல்லா தலைவனை அறிவிப்பது ஈரான். அப்படி அறிவித்து அதை சுற்றி இந்த இசபுல்லா, இந்த ஹமாஸ், இந்த இஸ்லாமிக் ஜிஹாத், இவர்கள் எல்லா பயங்கரவாத இயக்கமும் சுற்றி இருப்பது, இஸ்ரேல் சுற்றி நெருக்கமாக இருப்பாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவர்கள் ஏமாந்த சமயங்களில் அவர்களை இனப்படுகொலை செய்து விட வேண்டும் என்று இந்த கோலை அரபிய நாடுகள் நேரடியாக சண்டை போட்டு போரில் வெற்றி பெற முடியாத வக்கற்ற இந்த அரபு நாடுகள் கத்தார் இஸ்ரேல் அடிக்கும் போது ஒரே ஒரு முறை அடிச்சாங்க. எந்த போர் விமானம் வந்தது, எப்ப வந்தது, எதன் மூலம் தாக்குதல் நடத்தியது, எப்ப திரும்பி போனது, எதுவுமே கத்தாருக்கு தெரியாது. அநேக அரபு நாடுகள் இஸ்ரேல் கூட சண்டைக்கு போடுனா அந்த தலைவர்கள் ஆடைகளிலே சிறுநீர் கழிச்சிருவானுங்க. நேரடி சண்டைக்கு போனா இஸ்ரேல் அடி பட்டை கலப்பை வெளுத்துருவானுங்க. எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து ஆடைகள் சிறுநீர் கழிக்கும் நிலையில் தான் இருப்பாங்க. ஆனா இப்படி மறைமுகமாக பயங்கரவாதிகளை உருவாக்கி அவர்களுக்கு மூளை சலவை செய்து பணங்களை கொடுத்து தொடர்ச்சியாக இந்த வன்முறை பயங்கரவாதம் குறையாம பார்த்துக்கிறாங்க.
ஹமாஸ் முடிஞ்சது, அதோடு அதை விட்டுக்கிட்டு அந்த மக்கள் மூலமாகவே புதிய ஒரு தலைவரை, புதிய ஜனநாயக அமைப்பை தோற்றுவிக்கலாம். ஆனால் இவனுக்கு அதை செய்ய மாட்டானுங்க. இந்த கொளுத்த பன்றிய கத்தாரில் வைத்து வாழ வைத்து அந்த ஹமாஸ் மீண்டும் இயங்குவது போல இவன் மூலமாக பணங்களை பட்டுவாடா செய்வது, பயங்கரவாதிகளை வளர்த்துவது, தற்கொலை தீவிரவாதியை உருவாக்குவது. இதைத்தான் கத்தார் செய்யறான், அங்க ஈரான் செய்யறான். கத்தார் என்பது சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடு, அந்த அவர்களுடைய பயங்கரவாத இயக்கம் ஹமாஸ். ஈரான் என்பது சியா பிரிவு இஸ்லாமிய நாடு, அவர்களுடைய பயங்கரவாத இயக்கம் ஹிஸ்புல்லா. எவ்வளவுதான் இஸ்ரேல் போய் அதை அடிச்சு கொன்று முடிச்சாலுமே மீண்டும் மீண்டும் பயங்கரவாதம் உருவாகுவதற்கு காரணம் இந்த அரபிய நாடுகள் மற்றும் ஈரான் தான். நிச்சயமாகவே இந்த அரபியர்கள் பிறவி கோளாறு உள்ளவர்கள், சிந்தனைகளிலே கோளாறு உள்ளவர்கள். இவர்களுக்கு நல்லபடியாக வாழ்வது, சிறுபான்மை மக்களை நல்லபடியாக வாழ வைப்பது. இஸ்ரேலை அரபுகளோடு ஒப்பிட்டு பேசினா மிகப்பெரிய சிறுபான்மை நாடு, சிறுபான்மை மக்கள், அவர்கள் வாழக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவது. அதுவுமே இந்த கலிலல்கையா வாழ்க்கை முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். அவன் மனைவி இவங்களோட வாழ்க்கை முறை முழுக்கவே பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இவன் ஒருத்தனுக்கு தான் குழந்தைகள் எவ்வளவு என்று நீங்கள் இணையத்தில் தேடினால் அட்லீஸ்ட் 7 வரும். இப்போ நமக்கெல்லாம் குழந்தை தேடினா 2, 1 அப்படி வரும். இவனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே அட்லீஸ்ட் 7 அப்படின்னு வரும். ஏன்னா இவன் இங்கே எப்போ குழந்தைகளை உற்பத்தி பண்ணுவான், எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணியிருப்பான், எந்த பெண்ணுக்கு உற்பத்தி பண்ணியிருப்பான், எந்த பெண்ணோடு உற்பத்தி பண்ணியிருப்பான். அதனால அழுத்தம் திருத்தமாக இவனுடைய குழந்தைகள் எண்ணிக்கையே சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் 7 தான் வரும். இவனை கொல்வதற்கு ஏகப்பட்ட முயற்சி செய்து இவனுடைய பிள்ளைகளை கொண்டிருக்காங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையுமே. இஸ்ரேல் எத்தனை பேர்த்த கொண்டிருக்காங்கன்னு தேடினீங்கன்னா செவரல் அப்படின்னு வரும். ஒரு தீர்க்கமாக இத்தனை மகன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இவனுக்கு இத்தனை குழந்தைகள் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை முறை வாழ்றவன் தான் இந்த கலீல் அல்கையா. காசால ஒரு மனைவி, கத்தார்ல ஒரு மனைவி, அதை தாண்டி அரபு நாடுகளில் மனைவி, குழந்தைகள். எங்க எத்தனை குழந்தை எத்தனை மனைவின்னு சொல்லவே முடியாது. எனக்கு தெரிந்து 4 மகன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, கலீல் அல்கையா மகன்கள், இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதலால். எல்லாத்துலையுமே இவன் தப்பிச்சுட்டான். அதை தாண்டி இவனுடைய மனைவியும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கலீல் அல்கையா, இந்த பன்றியுடைய மனைவியுமே காசால கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கலீல் அல்கையாக்கு மனைவி இருக்கு, பல குழந்தைகள் இருக்கு. இவனுக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. ஒரு குழந்தை ஒரு மனைவி இருந்தாதான் மனைவி குழந்தை பற்று பாசம் பயங்கரவாதத்துக்கு அவர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப கூட இதெல்லாம் இஸ்ரேல் எப்படி ஜமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இவனுடைய ஒரு மகன் கொல்லப்படும் போது இவன் 2 பேர்த்த உற்பத்தி பண்றான். அங்க 4 பேர்த்த கொல்லும் போது இவன் 10 பேர்த்த உற்பத்தி பண்ணிடலாம் பன்றி. அப்போ எத்தனை பேர்த்த தான் கொண்டுகிட்டே இருப்பாங்க? அடிப்படை சிந்தனை மாறணும். இவனுக்கு அடிப்படை சிந்தனையே பயங்கரவாதம், பன்றிகளைப் போல பல குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, பாதிக்கு மேல புனித போல் அனுப்புறது, பாதிக்கு கம்மியா வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது, இப்படி தொடர்ச்சியாக பயங்கரவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. உலகத்திலேயே இவனுக்கு தான் அட்லீஸ்ட் 7 சைல்டுன்னு வரும். நீங்க தேடினீங்கன்னா செவரல் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வரும் கொல்லப்பட்டதற்கு. அந்த அளவுக்கு எத்தனை வேட்டை இந்த நிமிஷம் கூட அவன் உற்பத்தி பண்ணியிருப்பான். அதனாலதான் இணையத்தில் அப்படி எழுதுறாங்க. அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது. இந்த நொடிய பொழுது அவன் எங்கேயா உற்பத்தி பண்ணியிருப்பான் குழந்தைய. நிச்சயமாகவே இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக வாழ்வது இவருக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டம்தான். கொல்ல கொல்ல உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இந்த உற்பத்தி முறை இல்லாதது போல புதிய கண்டுபிடிப்பு ஒன்று இஸ்ரேல் கண்டுபிடிச்சாதான் நாளைய பொழுது எதிர்காலம் இஸ்ரேலுக்கு நிம்மதியா இருக்கும். இவனுக்கு உற்பத்தி பண்ணவே கூடாது. ஒரு குழந்தைக்கு மேல இப்படி பன்றிகளை போல குழந்தைகள் வைத்துக் கொள்ளவே கூடாது. இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. இந்த ஹமாஸை தோற்றுவித்தவன் ஷேக், ஒரு வயதான மனிதன், நடக்க முடியாது, சக்கர நாற்காலி வைத்து தள்ளிட்டு போவாங்க. 14 குழந்தை அவனுக்கு இருந்துச்சு. ஹமாஸை தோற்றுவித்தவன் கொண்டுட்டாங்க இஸ்ரேல்ல. அப்படி இவர்கள் இந்த குழந்தை உற்பத்தி முறையை இஸ்ரேல் ஏதாவது ஒரு வழியில முறியடித்தால் மட்டுமே, ஒரு குழந்தை தான் அப்படின்னு இவங்க பண்ணா, இஸ்ரேல் ஏதாவது ஒரு விஞ்ஞான ரீதியில பண்ணா மட்டுமே இந்த பயங்கரவாதத்தை ஓரளவு அடக்க முடியும்.
இவனோடு போட்டி போட்டது காலித் மார்ஷலும் இவனும் தான் ஹமாஸ் தலைவருக்கு போட்டி விட்டாங்க. இவன் வெற்றி பெற்றிருக்கான். கத்தார் வந்து பின்புலமாக இருந்தது. யாஹியா சின்வாருக்கு அடுத்து காசால இவன் தான் தலைவன். அதுக்கப்புறம் எல்லாமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, அவங்க கொல்லப்படுவாங்க. அப்படி முடிஞ்சு போனதும் ஹமாஸ். இப்போ கத்தாரில் வைத்து இவன் அறிவிக்கப்பட்டிருக்கான். இன்னொரு முக்கியமான செய்தி, நம்பவே மாட்டீங்க, இவனுடைய தற்போதைய மனைவி கத்தாரில் இருக்காங்க. பெண்ணுங்கனால ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்கேன். இந்த பன்றி கலில் அல்ஹையாவுடைய இன்றைய மனைவி, அவங்க வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. பேட்டியை பார்த்தேன். அவங்க மொழியில் கொடுக்குறாங்க, ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கத்தாரில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தும் போது நான், என் மகன், பிறர் அங்கு இருந்தோம். இதை போன்ற எங்கள் பிள்ளைகளை தாக்குதல் நடத்தும் போது அவர்கள் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதாவது இந்த கத்தாரில் அடிச்சப்ப கூட என் மகன் உடனே கொல்லப்பட வேண்டும், அரைகுறை உயிரோடு இருக்கக்கூடாது என்று நம்பினேன். ஏன்னா அவன் கொல்லப்பட்டா உடனே அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துல பழுப்பு நிற கண்களுடன், பிரவுன் ஐஸ். இந்த பெண்மணி பேசினாங்க, 72 கன்னி அங்க தயாரா இருப்பாங்க, என் மகன் சந்தோஷமா இருப்பான், அதனால அவன் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினேன். கடவுளுடைய பேர் அருளால் அவன் கொல்லப்பட்டான். இந்த நிமிஷம் 72 கன்னிகள், பழுப்பு நிற கண்கள் உடைய கன்னிகளோடு அவன் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. உண்மையாவே ஒரு எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. ஒரு பெண்மணி உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள், ஒருவனுக்கு ஒரு தீ என்று தீர்மானமாக பேச வேண்டியவங்க, அப்படி பகிரங்கமா உலகம் பார்க்க என்னுடைய மகனுக்கு 72 கன்னி கிடைக்கும்னா இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுனே புரியல. அதை தாண்டி என்னுடைய மகன் கொல்லப்படக்கூடாது, பயங்கரவாதம் பெருகக்கூடாது, இஸ்ரேல் தாக்கக்கூடாது, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு தான் பேசணும். அதை விட்டுட்டு என் மகன் அறகுறையாக இருக்கக்கூடாது, கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பினேன், கடவுளோட பேரருளால் அவன் கொல்லப்பட்டான் அப்படின்னா, அப்போ இவங்க கிட்ட ஆண் பெண் பிள்ளைகள் யார்ட்டையுமே ஒரு நல்ல சிந்தனையே இல்லை. முழுக்க பயங்கரவாதம் என்ற சிந்தனை தான் இவங்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல இவர்கள் இருக்கும் வரைக்கும் பயங்கரவாதம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இஸ்ரேல் எத்தனை பேர்த்த கொண்டாலும் சரி, அமெரிக்கா எத்தனை பயங்கரவாதிகளை கொண்டாலும் சரி, எத்தனை பயங்கரவாதி இயக்கங்களை நிர்மூலம் பண்ணாலும் சரி, எத்தனை தேசங்களை நிர்மூலம் பண்ணாலும் சரி, இந்த பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இவர்களில் அப்பா அம்மா அனைவருக்குமே, பெண் உட்பட பயங்கரவாத சிந்தனைகள், அதை போற்றி புகழும் சிந்தனைகள் இருக்கு. அதனால புரிஞ்சுக்குங்க. என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, எத்தனை தடவை அடித்தாலும் அவன் சண்டைக்கு வரான்னா, ஆமா, ஒருத்தனை கொன்னா 10 பேர்த்த உற்பத்தி பண்றான். இங்க 5 பேர்த்த கொண்டிருக்கோம், 5 பயங்கரவாதி கொள்ளும் போது 10 பயங்கரவாதி அவன் உற்பத்தி பண்றான். அப்ப இந்த வன்முறைகள், பயங்கரவாதங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். தினம் கொள்ளுவது, தினம் உற்பத்தி பண்ணுவது, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு அரபியனுக்கு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை என்பதை கட்டாயமாக்க வேண்டும். உலகம் முழுவதும் எந்தவித மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது. ஒரு அரபியன் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை அப்படின்னா தான் இந்த பயங்கரவாத சிந்தனைக்கு பாதைக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. அதை விட்டுக்கிட்டு இப்படி வந்து அட்லீஸ்ட் 7 சைல்டு அப்படின்னு சொல்றது, ஹமாஸை உருவாக்கிவிட்ட அந்த பயங்கரவாதிக்கு 14 குழந்தைகள், நடக்க முடியாத பயங்கரவாதிக்கு, நம்பவே முடியாது உங்களால். அவன் போட்டோ காட்டினீங்கன்னா இவனுக்கு இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் மனிதனுக்கு 14 குழந்தையான்னு சொல்லி உங்களால் நம்ப முடியாது. இப்படி இருக்கும் வரைக்கும் இந்த பயங்கரவாதம் தொடரும், இவர்கள் இருக்கும் வரைக்கும். அதனால நிச்சயமாக உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக சட்டம் கொண்டு வர வேண்டும். ஒரு அரபியனுக்கு 2 குழந்தை போதும் என்று, அல்லது இஸ்ரேல் அதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்பதான் பயங்கரவாதத்தை குறைக்க முடியும். இல்லைன்னா இவர்கள் இருக்கும் வரைக்கும் பயங்கரவாதம் இருந்து கொண்டே இருக்கும். இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லாதனால அந்த சிறு தேசமான இஸ்ரேல் தினம்தோறும் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். வேற வழியே இல்லை. நன்றிகள்.